பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கின்றாய். ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய்? அந்த எண்ணம் ஆபத்தானது. ஏனென்றால் உன் தாய் வராகி நான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையை பாதுகாக்க. அந்த எண்ணம் உனக்கு வேண்டவே வேண்டாம் என் பிள்ளையே. உன்னை சுற்றி உள்ளவர்களை புரிந்து செயல்படு. உன் மனதில் ஆழமாக இருக்கும் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா? அந்த தாய், உனக்கான பதில்தான் இது. உனக்கு தோற்று விடுவோமோ என்ற பயம், உனக்கு நீயே தோற்று விடுவாயோ என்ற பயம் உனக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீ செய்யும் காரியத்தில் தோற்று விடுவோமோ, அல்லது நாம் மற்றவர்கள் நம்மளை ஏமாற்றி விடுவார்களா, அல்லது நம்ம ஏளனமாக பேசி விடுவார்களா என்று உனக்குள்ளே நீ பயமாக இருக்கிறது. பயம் பயம் என்று நீயே உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறாய். ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேட்கிறாயா? நீ செய்யும் மிகப்பெரிய தவறே இதுதான். இந்த தாய் என்ன சொல்கிறாள் என்றால், வராகி என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனதில் எது ஒன்று ஆழமாக தோன்றிக் கொண்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். நீ பிரச்சனை பிரச்சனை என்று உன் மனதளவில் அதை ஒரு நாமம், அதாவது ஒரு மந்திரம் மாதிரி நீ அதவே சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் பிரச்சனைகளே உனக்கு வெளியாக, உனக்கு தோற்றமாக எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லட்டுமா? நீ செய்யும் காரியம் ஜெயிக்கும் என்று உன் மனதில் சொல்லிப்பார். இந்த வராகி தாய் அதைத்தான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். உன் மனதில் நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் எனக்கு ஜெயிக்கப் போகிறேன், ஜெயித்து விடும் என்று உன் மனதில் உள்மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயம் நீ ஜெயிப்பாய். அதை விட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் பயத்தை உன் முகத்தில் காட்டி மற்றவர்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய். இது வேண்டவே வேண்டாம் என் பிள்ளையே. உன் பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. நீ தோற்று விடுவோமோ என்று கவலைப்படாதே. உனக்கு வெற்றி என்பதை நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த தாய் மன ஆறுதலுக்காக நான் சொல்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. இந்த வராகி தாய் உனக்கு நடக்கப் போவதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த தாய் உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா உன்னை தேடி வந்தேன்? நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். இந்த தாய் வராகி இருக்க கவலை ஏன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை நான் கரை சேர்த்து விடுவேன். ஆகவே இப்பொழுதிருந்து, இன்றைய நொடியில் இருந்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறாய். என் செல்லப்பிள்ளை, கடனால் நீ அவதிப்பட்டாய். அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து உன் கடன் சுமைகளை எல்லாம் அடைத்து நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். வைரத்தை உரசாமல் பட்டை தீட்ட முடியுமா? நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியுமா? இல்லவே இல்லையா? அதே போல்தான் உன்னிடம் இருந்து தவறுகளை நான் திருத்திவிட்டேன். இவ்வளவு நாள் நாம் கஷ்டப்பட்டோமே, எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற குழப்பம் உனக்குள் எழும். இதற்குத்தான் நான் எடுத்துச் சொன்னேன். இப்போது நீ தெளிவாகிவிட்டாய் தானே? அதனால் உனக்கு தோல்வி பயம் என்பதே இனி உன் மனதில் இருக்கவே கூடாது. இதுவே உனக்கு தரும் முக்கிய செய்தி. இந்த தாய் வராகி தரும் முக்கிய செய்தி. பிறகு பார், உன் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் ஜெயமாகவும் தான் இருக்கும். வாழ்க்கையில் உள்ள சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் எப்படி உன்னிடம் வந்தது என்று நீ யோசித்து பார்த்தாயா? வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாய். அப்படித்தானே? உனக்கு தேவையானது என்ன என்று நீ சொன்னால் தானே எனக்கு தெரியுமா? இல்லவே இல்லை. இந்த தாய் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன, அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லை? இனி எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சிந்தனை செய். பல சூழ்நிலைகளை மாற்றும் வழி என்ன என்பதையும் யோசி. இப்படித்தான் இருக்க வேண்டும் என நீயே தீர்மானம் செய். தொடங்கும் முன் தயங்காதே. இந்த தாய் சொல்வது அதுதான், வராகி சொல்வது அதுதான். எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன் தயக்கத்தோடு தொடங்கக்கூடாது. தொடங்கிய பின் நடுங்கக்கூடாது. இடையிலேயே தூங்கு விடவும் கூடாது. அதாவது தடைபட்டு நின்று விடாதே என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன்.
வேதனையை கண்டு பதுங்கவும் செய்யாதே. சோதனைகளும் வரும், அதனால் துவண்டு போகவும் கூடாது, கலங்கக்கூடாது. தைரியமாக இரு. நிச்சயம் ஒரு நாள் விடியும். என்னுடைய இந்த வராகி தாயினுடைய அறிவுரையை மட்டும் கேட்டு நடந்தாலே எந்த கணத்திலும் உனக்கான அற்புதம் நிச்சயமாக நடக்கும். இந்த பதிவை கேட்கும் நீ உனக்கானது நல்லது நிச்சயம் கிடைக்கப் பெறுவாய். நடக்கும், நம்பு. வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று வருத்தப்படாதே. வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். யாருமே வேகமாக முன்னேறுபவர்கள் எல்லோரும் கடைசி வரை வாழ்க்கையில் வென்றதாக அர்த்தமே இல்லை. படிப்படியாக முன்னேறு, அதுதான் உனக்கும் நல்லது. உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். படிப்படியாக முன்னேறி அவன் சொல்லுவார்கள், அவன் பார் கஷ்டப்பட்டு முன்னேறி சென்றான் என்று. நீ வேகமாக சடார் என்று முன்னேறி சென்றால் என்ன, ஐயோ என்று பொறாமைப்பட்டு உன்னை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா, இந்த வராகி தாயின் வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக கேள். முயற்சிகள் ஊக்கத்தை அளிக்கும். சோதனைகளை கடந்து தோல்விகளை சகித்து முயற்சிகளை தொடர்ந்தால் வெற்றியின் சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும். ஆகவே தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான். தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்திக் கொள்ளத்தான். முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக் கொள்ள, சாதனைகள் புரிய. விரும்புவனுக்கு தடைகள் கூட படிக்கட்டுகளாக மாறும். ஆகவே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும். இனி உனக்கு உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் துவங்கும். இது வராகித்தாயின் சத்திய வாக்கு. ஆகவே வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தனியாக சமாளிக்க கற்றுக்கொள். ஆம் செல்லமே, உனக்கானது இந்த பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறிவிடும். ஏனென்றால் இந்த வராகியின் அருள்வாக்கை பெற்றுவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக உனது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பாய். என் செல்ல பிள்ளைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.